அருண் விஜய் நடிப்பில் அட்டகாசமான ஆக்ஷன் மூவி மிஷன் சாப்டர் 1 இன்று முதல் உலகமெங்கும். சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். பொங்கல் ரிலீஸ்ல அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற படம் கேப்டன் மில்லர். டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் வெளியா இருக்கும் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். ட்ரெய்லர் பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சது ஒரு பீரியட் செட்டிங்ல நடக்கிற கதை, அதுவும் சுதந்திர இந்தியா, அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் பிரிட்டிஷ் காலத்துல அடிமையா இருந்த இந்தியாவில் நடக்கிற கதை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது. படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பில்ட் ஆயிருந்துச்சு. ஜிவி பிரகாஷோட அந்த மியூசிக்குமே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணி வச்சிருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி தனுஷுக்கு ஒரு முக்கியமான படமாக இது இருக்கும் அப்படிங்கிற ஒரு அனுமானமும் இருந்துச்சு. ஸோ இந்த அனுமானம்லாம் ஜெயிச்சா, இந்த எக்ஸ்பெக்டேஷனை படம் வந்து பூர்த்தி செஞ்சுச்சா இல்லையா, இது எல்லாமே நம்ம இந்த ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மெயினாக படம் பேசுகிற பாலிடிக்ஸ் என்ன, அதையும் நம்ம ஒரு ஆங்கிளில் பார்த்துடலாம். ஸோ வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். கேப்டன் மில்லர் படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். தனுஷ் ஒரு பழங்குடி இனக்குழுவை சேர்ந்தவராக இருக்காரு. பிரிட்டிஷ் இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் ஆதிக்க ஜாதியினர் நிகழ்த்துற கொடுமைகள் அண்ட் சமூக ரீதியாக அவங்க இனக்குழுவை ஒடுக்கப்படுற ஒரு அநீதி, இந்த பக்கம் பிரிட்டிஷார்களோட கொடுமை. பிரிட்டிஷ் அவங்க வந்து அந்த கிராமத்தையே வன்முறையால சூறையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய காட்சிகள் காட்டப்படுது. ஒரு பக்கம் பிரிட்டிஷ், ஒரு பக்கம் ஆதிக்க ஜாதி. இந்த இரண்டுக்கும் நடுவில் அனலீசனா தனுஷ் வந்து இருக்காரு. ஒரு கட்டத்தில் அவர் திமிரி எழுந்து கேப்டன் மில்லரா அவதாரம் எடுத்து இந்த இரண்டு பக்க ஒடுக்குமுறையும் எப்படி சமாளிச்சாரு அப்படிங்கிறத இந்த படத்தோட ஸ்பாயிலர் இல்லாத ஒன்லைன். படத்துல யாரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் சிறப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். தனுஷ் அனலீசன் அப்படிங்கிற அந்த கேரக்டர்ல ஒரு சாதாரண ஒரு இளைஞனா அவருக்கு உரிய அந்த ஒரு குணத்தோட அவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அங்க நடக்கிற ஒடுக்குமுறைகள், தொடர்ந்து சந்திக்கிற அநீதி, இது எல்லாத்தையும் சிறப்பா அதுக்கான ரியாக்ஷன்ஸை சிறப்பா அவர் வந்து திரையில கொண்டு வந்திருக்காரு. அதுவும் குறிப்பா கேப்டன் மில்லரா அவதாரம் எடுத்ததுக்கு அப்புறம் உடலளவுல மட்டும் இல்ல, மனதளவுலையும் நிறைய முதிர்ச்சி அடைகிறாரு. அண்ட் அதுக்கு ரிலேட்டடான அவரோட ஐடியாலஜியும் வந்து மாறுது. ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு, அந்த டெசிஷனுக்கு அப்புறம் அவர் எடுத்த டெசிஷனே தப்பு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. அந்த ஃபீலை வெளிக்காட்டுற விதமா இருக்கட்டும், முதல் முறையா குற்ற உணர்ச்சியில அழுது உடையிற இடமா இருக்கட்டும், அந்த குற்ற உணர்ச்சியை தாண்டி அவர் செய்யற அந்த விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே தனுஷுக்கான ஒரு பக்காவான ஸ்கிரிப்டா இந்த படம் இருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுலே. அதுக்கு ஒரு ஏர்னஸ்டான பெர்ஃபார்மன்ஸையும் அவர் கொடுத்திருக்காரு. அடுத்து படத்தோட நாயகியா பிரியங்கா அருள்மோகன் பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங்கான கேரக்டரா அவங்க வந்து எழுதப்பட்டிருக்கு. ஒரு போராளி குழுவை சேர்ந்த ஒரு லேடியா அவங்க வந்து வராங்க. அந்த ரோலுக்கு உண்டான மெச்சூரிட்டியை கேரி பண்ணியிருக்காங்க. பெருசா குறை எதுவும் சொல்லாத மாதிரி தான் நடிச்சிருக்காங்க. அது வந்து இந்த படத்துக்கு அந்த பிரியங்கா மோகனோட கரியருக்கும் ஒரு நல்ல ஒரு பிளஸ்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நிவேதிதா சதீஷ் அவங்களுமே படம் முழுக்க வர ஒரு மீட்டியான ரோல் தான். அதாவது குறிப்பா அந்த ஸ்டண்ட் காட்சிகளா இருக்கட்டும், ஃபைட் சீன்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அவங்களோட உழைப்புமே பெருசா இருக்கு. அண்ட் தனுஷோட ஒரு கான்வர்சேஷன் வரும். ஒரு தனுஷ் வந்து பாத்திரம் அடக்கிட்டு இருப்பாரு, இவங்க வந்து துப்பாக்கி வந்து ரைஃபிள் கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த எக்ஸ்சேஞ்ச், அதுல நிவேதா சதீஷோட நடிப்பும் குறிப்பிட்டு சொல்லும்படியா இருந்துச்சு. அவங்களுமே ஒரு சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்த சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல வர இளங்கோ குமரவேல், விஜய் சந்திரசேகர், வினோத் கிஷன் உள்ளிட்டவங்க சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சர்ப்ரைசிங்கா சிவராஜ்குமார் அண்ட் சந்தீப் கிஷன் உள்ளிட்டவங்க ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியா மாதிரி தான் வந்துட்டு போறாங்க. பட் அவங்களோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த இதுவுமே இல்லை. அதுவும் குறிப்பா சிவராஜ்குமாரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் எகெயின் இந்த படத்தை ஹோல்ட் பண்ற ஒரு ஃபேக்டரா அமைஞ்சிருக்கு. ஜெயிலர்ல எந்த அளவு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணாரோ அதுக்கு ஈக்குவலான ஒரு காட்சி இதுலையுமே வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு சிறப்பான பங்களிப்பையும் அவர் கொடுத்திருக்காரு. சந்தீப் கிஷன் கொடுத்த அஜெண்டாவை புரிஞ்சுக்கிட்டு சிறப்பான ஒரு நடிப்பை தான் கொடுத்திருக்காரு. ஒரு சில காட்சிகளே வந்தாலும் இவங்க எல்லாருமே திரையை நிறைக்கிற நடிகர்களா வந்துட்டு போறாங்க. அண்ட் நெகட்டிவ் ஷேட்ல வர காளி வெங்கட் அண்ட் ஃபாரினர் வில்லனா வர எட்வர்ட் சோனன்பிளிக், இவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. எட்வர்டோட அந்த பாடி லாங்குவேஜ் அண்ட் வாய்ஸ் மாடுலேஷன் கொஞ்சம் கேரிகேச்சரா ஃபீல் ஆனாலும் காளி வெங்கட் எந்த குறையும் இல்லாமல் ஒரு பக்காவான அந்த கிரே ஷேட் உள்ள கேரக்டரை சிறப்பாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஜான் கொக்கைன் எகைன் அவரும் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான். பட் ஓவர் அனிமேட்டடா, ஓவர் கேரிகேச்சரா, ரொம்ப செயற்கைத்தனமா அவரோட நடிப்பு வந்து ஃபீல் ஆச்சு. அது எனக்கு ஒரு சின்ன மைனஸா இந்த படத்தில் தோணுன ஒரு விஷயம். கேப்டன் மில்லர் படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். பொதுவாக டெக்னிக்கல் விஷயங்களை பாசிட்டிவ்ல கடைசியாக தான் பேசுவோம். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் டீமோட உழைப்பு ரொம்பவே பெருசு. அவங்களுக்கு டியூ அப்ரிசியேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்கள ஃபர்ஸ்ட் பாயிண்டா நம்ம எடுத்து பேசிக்கலாம். அதுவும் குறிப்பாக சித்தார்த்தா நுனியோட கேமரா ஒர்க் ரொம்பவே எக்ஸலண்டா இருந்துச்சு. அந்த வெயில் பூமி, அந்த வெக்கையான பூமி, அதுல ரத்தம் கலந்து ஓடுற அந்த நிலம், இது எல்லாத்தையும் சிறப்பா வந்து திரையில கொண்டு வந்திருக்காரு. அண்ட் நாகூரான் ராமச்சந்திரனோட எடிட்டிங் பேட்டர்னுமே படத்துக்கு ரொம்ப கை கொடுத்துருக்கு. அதுவும் ஸ்கிரீன் பிளே வைஸ், சாப்டர் வைஸா பிரிச்சு கதை சொல்றாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியான தோதான எடிட் பேட்டர்னை அவர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதுவும் குறிப்பா ஒளி அமைப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கேற்ற சிங்க்ல சில ஷார்ட்ஸை வந்து எடிட் பண்ணியிருந்தாரு. அது ரொம்பவே பிரில்லியண்டா இருந்துச்சு. திரையில பார்க்கும்போது, அதுவும் குறிப்பா பிக் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது ஒரு மிரட்டலான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி கிட்டத்தட்ட படத்தோட செகண்ட் ஹீரோவா ஜிவி பிரகாஷ் தான் இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிஜிஎம், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஒர்க் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது பாடல்கள் பெரிய அளவுல நமக்கு அந்த கில்லர் மில்லர் பாட்டை தவிர பெருசா மற்ற பாடல்கள் பெருசா ஈர்க்கல அப்படின்னாலுமே பேக்ரவுண்ட் மியூசிக்ல அந்த விட்ட இடத்த பிடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அந்த கில்லர் மில்லர் சீக்வன்ஸ்ல வர அந்த பாட்டு, அந்த எடுக்கப்பட்ட விதம், அதுக்கு ஜிவி பிரகாஷ் காம்ப்ளிமெண்ட் பண்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்
திரை அனுபவத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பா பெரும்பாலும் வந்து நேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி மேற்கத்திய இசையை தவிர்த்துட்டு மியூசிக் பண்ணியிருக்காரு. அது இந்த படத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. அந்த மூடை பெர்ஃபெக்டா செட் பண்ணியிருக்கு. அந்த வகையில ஜிவி பிரகாஷ்க்கு ஒரு முக்கியமான படம் இது அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததா அந்த மக்கள் வாழ்ற அந்த பழங்குடி கிராமம், பழமையான சிவன் கோயில், அப்புறம் வந்து அந்த யுத்த களம், இது எல்லாத்தையும் ரொம்ப சிறப்பா டி ராமலிங்கம் கலைஞர் வந்து வடிவமைச்சிருக்காரு. அதுவும் பிரிட்டிஷாரோட ஆயுதங்கள், அந்த காலத்துல ஆயுதங்கள்லாம் எப்படி இருந்துச்சு, அந்த போராளிகள் குழு வச்சிருக்கிற ஆயுதங்கள், இப்படி நிறைய மெனக்கெடல் வந்து அவரோட உழைப்புல வந்து தெரியுது. அண்ட் பூர்ணிமா ராமசாமி அண்ட் காவ்யா இவங்களோட ஆடை வடிவமைப்பை குறிப்பிட்டு சொல்லும்படியா இருந்துச்சு. இந்த படத்துக்கு அந்த பீரியட் செட்டப்புக்கு ஒரு அத்தன்டிசிட்டியை கொடுக்கறது இந்த தொழில்நுட்ப டீம் தான். அவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த படத்தோட இன்னொரு பாசிட்டிவ், ஒரு அனலிசன் அப்படிங்கிற ஒரு சாமானிய இளைஞன், அவனுக்கு வர கோபம், அவன் எடுக்கிற முடிவு, அதனால நடக்கிற தொடர் நிகழ்வுகள் அப்படிங்கிற மாதிரி திரைக்கதையை ஒரு மாதிரி கோர்வையா தான் கொண்டு போயிருக்காரு இயக்குனர் அருண் மாதேஸ்வரன். தன்னுடைய முந்தைய படங்கள்ல இருந்த திரைக்கதை தொடர்பான விமர்சனத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஜனரஞ்சகமான படத்தை கொடுக்கணும், அதுல தன்னோட ஃபிளேவரும் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்திருக்காரு. அதுல ஓரளவு வெற்றியும் பெற்றிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவும் குறிப்பா அந்த எடிட் பேட்டர்ன், அதாவது சாப்டரா கதையை பிரித்து சொன்ன விதம் அண்ட் அதுக்கு கொடுத்திருக்க உழைப்பு, இது எல்லாமே கவனிக்கத்தக்கது அப்படின்னு கூட சொல்லலாம். படத்தோட இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னா, கோயிலை கட்டின மக்களையே கோயிலுக்குள்ள விடாம இருக்காங்க அப்படிங்கிற அந்த சமூக அரசியல் அண்ட் பிரிட்டிஷாரோட ஒடுக்குமுறை, இது ரெண்டையும் காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரியான அந்த ஸ்டோரி டெல்லிங் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. அண்ட் குறிப்பா இதுக்கு மதன் கார்கியோட வசனங்களும் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த நெட் ரிப்போர்ட்ல அடிக்கிற மாதிரி பிரச்சார நடி இல்லாம முடிஞ்ச அளவு அரசியலை பேசுற படமா தான் இது இருக்கு. ரொம்ப கமர்ஷியலான ஒரு வயபிளான ஒரு படமாகவும் இருக்கணும், அதே சமயம் ஒரு முக்கியமான அரசியலும் பேசணும் அப்படிங்கிற அந்த பேலன்சிங்கை ரொம்ப சிறப்பாகவே கையாண்டிருக்காங்க. அதுக்கு இந்த ரைட்டிங் டீமுமே ஒரு பெரிய அப்ளாஸ். அண்ட் மேக்கிங் வைஸாகவும் இதுல எந்த குறையும் இல்லை அப்படிங்கிறனால இந்த ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட் பண்றதுனால ஒரு நல்ல திரை அனுபவமாகவும் இந்த படம் இருக்கு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட வேண்டிய ஒரு பாசிட்டிவ் நோட். அடுத்ததா கேப்டன் மில்லர் படத்துல இதெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி ஒரு தனி மனுஷனோட கோபம், அதனால நடக்கிற நிகழ்வுகள்னு ஒரு சாதாரண ஒரு ஜனரஞ்சகமான படமா இருந்தாலும் அங்கே நாயக பிம்பம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல அந்த டோசேஜை இன்னும் அதிகப்படுத்தி முழுக்க ஒரு ஹீரோ வர்ஷிப் படமா செகண்ட் ஹாஃப் வந்து மாறிடுது. அதுக்கு முக்கிய காரணம் நிறைய ஸ்டன் காட்சிகள், அது எல்லாத்துலையுமே தனித்து தெரியாத தனுஷ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹீரோயிச பிம்பத்தை ரூட்டை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் செகண்ட் ஹாஃபை நம்மளை வந்து ஒரு டவுன் மார்க் கொடுக்க வைக்குது. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் டெக்னிக்கல் வைஸா செகண்ட் ஹாஃப் இன்னுமே பிரில்லியண்டா இருக்கு. அந்த ஸ்டண்ட்ல எந்த குறையுமே இல்லை, மேக்கிங் வைஸாகவும் ரொம்ப மிரட்டியிருக்காங்க அப்படிங்கிறனால இந்த நெகட்டிவ் அதில் கொஞ்சம் காம்பன்சேட் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல். அண்ட் இதெல்லாம் தாண்டி படத்தில் இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, படத்தோட ஜாகிரபியை நம்மளால சரியா புரிஞ்சுக்க முடியல. கதை எங்கே நடக்குது அண்ட் மக்கள் பழங்குடி கிராமம் ஒன்று அந்த காட்டுறாங்க, கோயில் பக்கத்துலேயே அந்த கிராமம் இருக்கு. அதில் அந்த ஒரு குறுநில மன்னராக ஜெயபிரகாஷ் அவங்க கேரக்டர் வந்து காட்டுறாங்க. அந்த அரச குடும்பம் எங்கே வாழ்றாங்க, அவங்களோட ஊர் எங்கே, அவங்க அங்கே என்ன மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்தெல்லாம் டீட்டெயிலிங்லாம் பெருசாக படத்தில் இல்லை. அது வந்து இந்த படத்தை இந்த ஜாகிரபியை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. அதனாலேயே என்னமோ சில குறைகள் வந்து அங்கங்கே வந்துக்கிட்டே இருக்குது. அண்டு முக்கியமாக இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆக்ஷன் மட்டுமே தான் இருக்கா, எமோஷன் இல்லையான்னு கேட்டால் எமோஷன் காட்சியிலுமே இருக்குது. அதுக்கான அந்த ஆக்ஷனுக்கான ஒரு வலுவான காரணம் படத்தில் அங்கங்கே சொல்கிறாங்க. பட் அது எல்லாமே இந்த பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு நடுவில் ஒரு சின்ன பாசிங் மேட்டராக போயிடுறதுனாலே என்னமோ அந்த எமோஷன் காட்சிகள் பெருசாக நம்மளை வந்து இம்பாக்ட் பண்ணல. தனுஷ் இருக்காரு, தனுஷோட ஃபேமிலி ரிலேட்டடான பிரச்சனைகள் எமோஷனாக நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது. பட் அதை தாண்டி மற்ற கேரக்டரோட எமோஷன்ஸ், குறிப்பாக பிரியங்கா மோகனோட அந்த எமோஷன் காட்சிகள், அவங்களோட பின்கதை, இதெல்லாமே நமக்கு பெருசாக ஒட்டவே இல்லை. ஏன் அப்படின்னா பெரிய ஆக்ஷன் செட் பீசஸ்க்கு முன்னாடி இதெல்லாமே ரொம்ப ஒரு வீக்கான ரைட்டிங்காக ஃபீல் ஆயிருது. இது இந்த படத்தோட ஒரு பெரிய மைனஸ். கேப்டன் மில்லர் படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான படம். சிறு குறைகள் அங்கங்கே லேண்ட்ஸ்கேப் ரிலேட்டடாக பிரச்சனைகள் இருந்தாலுமே சுதந்திர போராட்டத்தில் சின்ன போராளி குழுக்கள் ஆற்றிய பங்கு, அவங்களுக்கு கலை மற்றும் பண்பாட்டு இயக்கத்தோட இருந்த தொடர்பு, அந்த நாடகங்கள் உள்ளிட்ட பல விஷயங்களை அவங்க எப்படி ஒரு பிரச்சார யுக்தியாக பயன்படுத்திட்டாங்க, சுதந்திரத்துக்காக எப்படி கருவியாக பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கிறத பதிவு செஞ்ச விதம், இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது அண்ட் முக்கியமாக தனுஷோட ஆக்டிங், இந்த மாதிரியான ப்ளஸ்கள் பார்க்கும்போது நிச்சயமா கேப்டன் மில்லர் ஒரு மறக்க முடியாத தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. நிச்சயமா தியேட்டரில் எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இது வந்திருக்கு. ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வியூல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். இயக்குனர் விஜய் இயக்கத்தில் அருண் விஜயின் அட்டகாசமான ஆக்ஷனில் எமி ஜாக்சன், நிமிஷா, பரத் மற்றும் பலரின் அசத்தலான நடிப்பில் மிஷன் சாப்டர் 1 இன்று முதல் உலகமெங்கும்.